மணி ஐயோ அங்க பணம் பறிக்கிறான் காசு பறிக்கிறான் இந்தியாவில்னு சொல்லிட்டு வருவாங்க. அது போய் இதை போறதை விட போகாம இருந்திருக்காங்க. முந்தியில இருந்து இன்னும் சஃபரிங் சொல்லுவாங்க. ஐயோ நான் எல்லாம் போய் பரிகாரம் செய்துட்டு வந்தேன் இன்னும் ஒன்றுமே நடக்கலன்னு சொல்லுவாங்க. அது பிராப்தம்னு சொல்லலாம். அது கர்மா விடாது. பேஷண்ட் இருக்காங்க பார்த்துக்கோ, ஒரு நாளுமே வரமாட்டாங்க. என்ன பார்க்கணும் எல்லாம் வரமாட்டாங்க. அப்படிலாம் ஒரு தடவை பார்த்தா இன்சூரன்ஸுக்கு எழுதி போட்டிருந்தேன். இன்சூரன்ஸ் செக்கப்புக்கு வந்துருந்துச்சு. டாக்டர்ஸ் ரிப்போர்ட் பார்த்தா ஆள் வருஷக்கணக்காக கிடப்பா வருஷக்கணக்காக இன்சூரன்ஸ் போட்டிருக்கலானே ஒரு காலம் வர சொல்லு மொத்த பார்த்துட்டு கொடுக்க வேண்டாமா? ரெண்டு போட்டு ஆளை கூப்பிட்டு இந்த கண்ணு பார்த்துட்டு ஓலை பார்த்துட்டு ஓகே இந்த பார்த்துட்டு அப்ப சும்மா தான் கூப்பிட்டுது இன்சூரன்ஸ் முக காலகாலம் பார்த்துட்டு ஓகே களத்துல என்ன மாதிரி இருக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா எப்படின்னா கேன்சர் சடாரன் ட்ரீட் பண்ணி ஆள் கிளியர். என்ன குட் கர்மா? சும்மா இருந்தவன இங்க இன்சூரன்ஸ் போறவரை நானே கூப்பிட்டு பார்த்த இடத்துல பார்த்துட்டு இதே மாதிரி எனக்கு பிரஸ்ட் கேன்சர் பண்ணது அதுக்கு வேணும். இதே மாதிரி நாளும் வருவாங்க பிசிக்கல் செக்அப் எல்லாம் செய்திருக்கு. அதனால அதுல எல்லாம் பிடிபடாமல் கூட வர்றது இருக்கு இல்லையா? ஒரு முறை இப்படிலாம் பிசிக்கல் செய்து மெமோகிராம் செய்து எல்லாமே நார்மல். அதுல கூட திருப்பி இடையில விதைக்க சஸ்பெக்ட் பண்ணி அனுப்ப மெமோகிராம் செய்ய மாட்டேன். இப்பதானே செய்திருக்குது. 2 இயர்ஸுக்கு ஒருக்கா தான் செய்ய சொல்லி சொல்றது. 1 இயருக்கு ஒருக்கா செய்வான், 6 மாதம் செய்வான இல்ல ஒரு சஸ்பெஷன் செய்த ஹைலி அக்ரெசிவ் கேன்சர். இப்போ டாக்டர் கிட்ட போறா பிசிக்கல் செய்யறா எல்லாம் செய்தாலும் அப்படியும் வருது இல்லையா? அங்கதான் இந்த கர்மா. சில வேளையில எப்படி வருது இதுதான் திருஷ்ட கர்மாவும் அதிர்ஷ்ட கர்மாவும் திருஷ்ட கர்மா எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ அங்கதான் அந்த மற்ற சயின்சஸ் இந்த இதுகள் எல்லாம் பிளே பண்றது. இப்ப டைமிங் ஆஃப் கர்மால சில வேளையில இந்த பிறப்பிலையும் கர்மா வரும். நாங்க இந்த பிறப்பில செய்யறது இந்த பிறப்பில காட்டுறதும் இருக்கு. Many factors affecting the expression of karmas. எல்லாரும் சொல்லியாச்சு கர்மா இருக்கு விதி இருக்குன்னு. விதியை மதியால் வெல்லலாமா? அதானே கேள்வி. என்னன்னு கேட்டீங்க? உங்களோட ஆன்சர் தான். விதியை மதியால் வெல்லலாமா? There are several factors affecting the expression of karmas. Only Saivism going to explain this. One is kala, the principle of time. I got a karma to get diabetes and develop. Disease is a karma. Long disease is a chronic illness is a karma. Hypertension, diabetes is a chronic illness. When you cannot care of it. That is karma. I got a karma. I was born with that karma. Okay. When is going to start? One of my niece got diabetes when she was 5. I have the kids who get diabetes when they were 2. Still needing the insulin from the beginning. Very hard. Going to the school and getting the insulin injection, getting hypoglycemia, getting ketoacidosis. இல்லையா? எப்போ வரணும்ன்றது இல்லையா? கர்மா இருக்குது. எனக்கு 5 வயசுல வரையில 10 வயசுல வரையில I got patients get diabetes at 20s and 30s too. வரல. இன்றைக்கும் வரையில. So 60-70ல வந்தா பரவாயில்லை. Degenerative age anything can come now. So when the diabetes comes, that's okay. The complication to diabetes sets in after 10 to 20 years uncontrolled diabetes. So you can live that way. But when you get early, the suffering will be more. The complication will be more. When you are getting the illnesses when you are young, then it robs the pleasures of your childhood and youth. Right? So the timing, when it is going to express, then one thing. Second is niyati, the binding fate, the circumstances in which I am. When I was in Sri Lanka, there was a war when I was a medical student. I know patients from my relatives and social circle. There's no transport of medicine. They need insulin. Without insulin, they will die. We struggle hard to get those insulin. They use the insulin little by little. Even though diabetes is not controlled, okay, but keep their life. Many people die too without insulin. The binding circumstances. They know they have diabetes. They know what is the medicine. They have a desire to take the medicine. The doctors are there, hospitals are there, but no medicine they cannot bring in. That's the binding fate. You get a cancer or some heart problems. When you are in a remote place, there is no treatment. They don't know even diagnose it. Many people die without diagnosing. Here in Toronto, if you are in Toronto, immediately 911, ambulance,
The immediate cath lab is available now in Central Hospital. They do the immediate angiograph and plastic. Boom, done. So where is in place? The same facility is not available in Markham. In the Markham relative சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு நெஞ்சு நோவுதண்டா ஸ்டீல cross பண்ணி வந்தா ambulance கடிங்க. But if you go to Markham, the treatment is conservative. Heart attack, angioplasty would not say. But when you come to Centenary, you can do the angioplasty and like cath lab in the one. Normal available service. So there you are. Your binding fate is there. இல்லையோ இவ்வளவு சொல்லி கொண்டிருக்கீங்களா சிலவளை எனக்கு காண்டாக வந்தா மாக்கத்தை கொண்டு விடுவாங்க. That is my binding fate. True? So that is a binding fate, the principle of binding fate. That affects the expression of karma. If you are in the favorable circumstances, bad karma have a minimal effect. If you are in unfavorable circumstances, the good karma also not yielding much. Then kalai. Kalai with the yaragam, both together. Kalai means your action, kriya sakti. For anything you proceed, to pass any exam, control any diseases, you need three things. One is motivation or desire. That is Ichcha Shakti. That is the araha, motivation by activation of inherent Ichcha Shakti. Diabetes இருக்குது, ஆளும் இருக்கிறார், family vision இருக்கிறார், free medical service இருக்குது Ontarioவில். They have to come. They have to see the doctor. They have to check it. They have to do the animal checkup and diagnose and take the medication they want to. They may come to this plaza, Nagavushin, Temple and Greenlands and Manjula Bhajan, not to the medical clinic. So that motivation is not there. So that affected. Ichcha Shakti. Motivation is there. They comes here. I have my regular patient. Nice patient. Another person gave me the Rudrasham too. And he comes regularly, but he won't take the medication. He won't take it serious. Always pressure is high, sugar is high. He is young, younger than me. He suffered a stroke. When I saw the report, oh my God, it was a massive stroke, even the brain swelling, and the midline shifted toward that side. I said, oh my God, this man is going to be in restaurant for the rest of the life. My heart sunk. By God's miracle, after about 2-3 months of recovery, he came walking. Here he has residual weakness of one side. He has expressed, he can think and he cannot communicate. You understand? He can understand whatever I say, he cannot communicate. Right or nothing. It's all expressive dysphasia. Left hemisphere of the brain. Okay. So he comes here. But I think that he has some good karma. I know some minor stroke, but they are. I know the lady, one of my friend's mother, she got a stroke because my close friend, I gave them a social visit. When I went to the hospital, Markham Emergency Hospital, she was there. One side, she was sitting, and one thing. I said, your stroke is very minor. My mother-in-law got a stroke too. She couldn't sit up, stand, another thing. So, but you will recover very quick. But it didn't happen. For the rest of her life, for 4 years, she was bedridden with this minor stroke because poor rehab facilities, poor motivation to rehab, and the motivation to motivation to New Zealand expert rehabilitation facilities. So she recovered fully. She is running the home after 10 years now. So even the small thing is different. The action like. So that's the action part. That is your kalai, Kriya Shakti. Then the understanding of the illness. It's not that some of the well-educated people, they have relatives, they are doctors. When they travel around, they go and see all the doctors, get the copies of reports, and everywhere they go some other thing. But no control of diabetes, no control of blood pressure, because they consult everybody, they take their own decision and they have their own schedule. I have a sister of a doctor. Doctor is in States. She never takes medication. Might try, I give, and nothing, she takes it, nothing. She says, doctor, I will try this yoga this month. I tried this one. I gave her the copy of report to take the diabetes is never controlled.
Because the understanding, despite that the family and surrounding and education, the proper understanding of the disease and control won't come. That is the Jnana Sakti. It is not the degree of education, not our school education. It's different from that. Some of the people are very illiterate, but they have very good control, very good understanding. Some of the people are very well educated, but they don't have any. That is the Jnana Shakti. That's the big thing. So these three things, our motivation, our action, our understanding, our knowledge affects too. Then the Purusha and Maya, that's, you don't need that, that's different. But these 7 things interact with your karma. So I got the karma, but still the expression of karma depends on these 7 Vidya Tattvas. You got it? This is only in Saivism. We cannot see in other branches of Hinduism because they accept only the 24 entities. Beyond these 24 entities, 7 Vidya Tattvas only in Shaivam and Shaktam. They say this. And beyond this, there are because it's more finer to explain. But beyond that, there are 5 Suddha Maya Tattvas. That's very high level. For us, your question of karma and understanding karma, this much is enough. You got it? Any question here? The motivation, Karma is already given. Again, your degree of Ichha Shakti, Virya Shakti, motivation, and your binding fate. Ichha Shakti, Kriya Shakti, Jnana Shakti activate பண்றதுக்கு தான் 3 விரலால தொட்டு சிவ சிவான்ற மந்திரம் சொல்லி திருநூறு பூஷணம். To activate all 3. Gayatri மந்திரம் என்ன சொல்லுது? Sharpen my intellect. That savidurvarenyam vargo devascha dhimahi yo na prashodayat. Sharpen my intellect. இது தரவங்க தான் சொல்றோம். இதெல்லாம் ஷார்ப்பன் பண்ணா தான் இதை ஹேண்டில் பண்ணலாம். அப்ப இதுக்கு ஒரு வழி உண்டு. அதான் காயத்ரி மந்திரம் இருக்குது, விபூதி பூசுறது இருக்குது, வழிபாடு இருக்குது. அப்ப இது மதியால ஹேண்டில் பண்ணலாம். இப்படி இந்த மூணு. It is not as simple as that. It's for our things there are so many strings connected, but this how it's being expressed. So within this framework, within these strings, we have to work out our karma. This is the usual process of karma. I didn't come to the spiritual handling of the karma yet. It is a normal handling of the karma. The root cause of this karma is not the karma. It is the anava, the darkness of ignorance. Some people say ego. It is not the ego. It is not a character of the soul, but an entity connected with the soul, beginninglessly. Deters soul capable to deal with karma. Deters soul's capability to deal with karma by causing metaphysical blindness. ஆணவம் வந்தது டார்க்னஸ் ஆஃப் இக்னரன்ஸ். உள்ளதை உள்ளபடி பார்க்க விடாது. ஆணவம் இருந்தா நான் இப்படி பார்க்க செல்வாவை செல்வா மாதிரி பார்க்க. ஓ செல்வாவா இவர் இப்படி, ஓ மகிந்தவா இவர் இப்படி, ஓ இவரா இவர் இப்படி என்று ஏற்கனவே ஒரு ஃப்ரேம் போட்டு தான் பார்ப்போம். ஐ ஹேவ் மை ஆல்ரெடி tinted glass. அதுக்குள்ளால தான் பார்ப்பேன். It's not the vision of the truth as it is directly. That is always there. That's why my mission of about the world and people and the God and the temples in the புத்தகத்தை பார்த்தாலும் அப்படித்தான் பார்க்கணும். So I won't perceive the truth as it is, because in between this tainted glass is there. So that is there, that deters the capability of our capability to deal with karma. So that deters the limiting the expression of underlying Ichha Shakti, Kriya Shakti, Jnana Shakti within us.